வணக்கங்க. நம்மக்கிட்ட இயற்கையான முறையில் தேன் இருக்கிறதா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால தான் தேன் பொட்டி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனீகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இப்போ தேனீ பெட்டியை ஓப்பன் பண்ண போகிறேங்க. பாருங்கள் எத்தனை தேனீ பறக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். தேன் பெட்டியில் 2 அடுக்கு இருக்குங்க. அந்த 2 அடுக்கில் மேலே இருக்கிற அடுக்கில் தான் நம்மளுக்கு தேன் கொடுக்க போகுது. கீழே இருக்கிற அடுக்கில் இருக்கிற தேன்கள்லாம் அதுக்காக சாப்பிட்றதுக்கு நம்ம விட்டுறணுங்க. அதுக்கு போகத்தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அதுங்க நல்லா சாப்பிட்டா தானுங்க ஆகும். அதனால் இப்போ மேலே 7 அடுக்கு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் அந்த அடுக்கு தூக்குறாங்க பாருங்கள். அதில் இருக்கிற எத்தனை தேனீகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ நாங்கள் தேனை எடுத்துட்டேங்க. அதனால் வெறும் அந்த அடுக்கு மட்டும்தாங்க இருக்குது. இனிமேல் தான் நம்மளுக்கு தேன் கட்டுங்க. பார்த்தீங்களா எத்தனை பூச்சி இருக்குதுன்ட்டு. அதாவது நம்ம இதுகளோட பழக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்ம கூட பயந்துட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட பழகிருச்சுங்க. அதனால் எங்களை கடிக்கவோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் அதையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. நம்மளும் தொந்தரவு பண்ணாதுங்க. அதனால் நம்ம ஜாலியாக அதுக்கிட்ட உணவு கொடுக்கறது எதுவுமே கொடுத்துட்டு நம்ம தேனை அதுக்கு போக நம்ம மீதை எடுத்துக்கலாங்க. இப்போ நாங்கள் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி எங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 பெட்டிக்காட்டை இருக்குதுங்க. நாங்கள் முதல்ல இது ஆரம்பித்தது நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கிறனால அங்கே ஒரு பெட்டி ஆரம்பத்தில் வச்சு பார்த்தோம். எங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கிறனால தான் நாங்கள் எல்லா பக்கமும் இப்போ தேன் பெட்டி வச்சுருக்கிறோங்க. பாருங்கள் அப்படி நாங்கள் எடுத்துட்டாலுமே எத்தனை பூச்சிங்களை வெளியில் பரவுது பார்த்திங்களா. ஆனால் ஒன்று கூட கடிக்கலை. ஏன்னா எங்கள்கிட்ட நல்லா பழகிருச்சுங்க. அதனால் அது கடிக்கலைங்க. நீங்களே பார்க்கலாம். நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இனி எங்கள் சுற்றியும் அதாவது பார்த்திங்கன்னா பூக்கள் தாங்க. இது பூக்கள்லேருந்து எடுக்கிற நாட்டு தேன் தாங்க. கீழே இருக்கிற அந்த பெட்டி காமிக்கிற இல்லைங்களா, அந்த சந்தில் தான் போயிட்டு சாப்பிட்டு தேனை கொண்டு போய் உள்ளே சேகரிக்கிறதுக்காக போகிற இடங்க. பாருங்கள் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வெறும் செம்பருத்தி செடி, அதுன்னு நிறைய செடி வகைகள் எல்லாமே இருக்குதுங்க. பூக்கள் எல்லா பூக்களுமே பூக்கும். அது மூலியமாக தேன் எடுக்கிறதுங்க. இது நாட்டு தேன்னு சொல்லுவோங்க. இது மூலியமாக தாங்க எடுப்போம்.